Happy evening. This is Swarnam Bihai. I am the parent of J. Narain. He is studying 6th standard in Acharya Shiksha Mandir, Vilpuram. Today I am coming for classroom observation and இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருந்தேன். ஆஃப்டர்நூன் வந்ததுனால இங்கிலீஷ் பீரியட் போயிட்டு இருந்துச்சு. மேம் வந்து வானதி மேம் எடுத்துட்டு இருந்தாங்க. லைக் நிறைய மெத்தடாலஜிஸ், டீச்சிங் எய்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கிளாஸ் ரூம் எடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் செகண்ட் பீரியட் பாத்தீங்கன்னா சேம் 2 பீரியட்ஸ்ங்கிறதுனால இங்கிலீஷ் அண்ட் ஒரு கிராமர் பார்ட் நடத்தி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் புக்ஸ் டெஸ்ட். அசஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா பசங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கறத புக் வைஸே அவங்களுக்கு வந்து அசஸ் பண்ணி இதுல வந்து கரெக்டா இருக்காங்களா, வீக்கா இருக்காங்களா அப்படிங்கறத குரூப் டிஸ்கஷன் மெத்தட்ல பசங்க பண்ணிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸுமே கொஸ்டின் ஆஸ்க் பண்ணி எல்லாருமே பதில் சொல்ல வச்சாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல பசங்க தப்பா சொல்றாங்கன்னா அதுக்கு அந்த சென்டென்ஸ்ல இருக்க ஃபுல் டெஃபினேஷனுமே கொடுத்த வெர்ப், ஹெல்பிங் வெர்ப், மெயின் வெர்ப், ப்ரெனவுன் இதை இங்க யூஸ் பண்ணணும், இது இங்க பண்ணக்கூடாதுன்றத எந்த ஒரு டிவிஷன்ஸுமே இல்லாம மேம் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருந்தாங்க. பசங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா சொல்லி கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஓவரால் கிளாஸ் பாத்தீங்கன்னா டில் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்குமே ரொம்ப அட்டென்டிவா இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணிருந்தாங்க. அது ஆக்சுவலா அசஸ்மெண்ட் புக் அப்படிங்கிறது டெஸ்ட் மாதிரி தான், டெஸ்ட் மாதிரியே இல்ல. பசங்க எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா என்ஜாய் பண்ணி அதை பண்ணிருந்தாங்க. அண்ட் அதை பார்க்கும்போது பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கு. டெஸ்ட் எழுதுறதுக்கோ இப்போ டெஸ்ட் நடக்குது நமக்கு பயந்துட்டோம் அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்ல. ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. என் பையன் ரொம்ப நல்லா பண்ணிருந்தான். எனக்கு அதுல ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் த செகண்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா மால்கமே பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லா ஸ்கூல்லுமே மால்கம் சொல்லி கொடுக்கறது கிடையாது. நம்ம ஸ்கூல்ல வந்து சொல்லி கொடுக்குறாங்க. எம்டிஜிக்கு அதுக்கு பெரிய தேங்க்ஸ் பண்ணியே ஆகணும். எவ்ரி ஆச்சாரியன் ஷுட் லேர்ன் 5 things சொல்லியிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த திங் வந்து பாத்தீங்கன்னா மால்கம் என் பையன் ரொம்ப நல்லாவே பண்றான். அண்ட் ஒவ்வொரு கிளாஸ்லயும் புதுசு புது டெக்னிக் முடி அடுத்த லெவல் எல்லா கிளாஸுமே ஒரே மாதிரியே போகாம அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறாரு சாரு. எல்லா டெக்னிக்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு, அட்வான்ஸ்டாவும் இருக்கு. இதை யூஸ் பண்ணி அடுத்த ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் இந்த லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் திங் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ். ஸ்டடீஸ் முடிஞ்சிருச்சு, மால்கம் அண்ட் அதர் ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சிருச்சு. ஸ்போர்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் டூயிங் வெரி வெல் இன் ஆல். ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பிக்கிள் பால் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் ஆக்சுவலா அது இல்ல, இந்த இயர் கொண்டு வந்திருக்காங்க. தம்பி ஜாயின் பண்ணி விட்டு இருந்தேன். ஸ்டேட் லெவல் ஆக்சுவலா நேஷனல் லெவல் போயிருந்தான். ஹி இஸ் ஓன் செகண்ட் பிளேஸ் இன் தட். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. 2 days ட்ரிப் போயிருந்தாங்க. பசங்க பயப்படாம எந்த ஒரு இதுவும் பேனிக்கும் ஆகாம சேஃப் அண்ட் செக்யூரா கொண்டு போனதுல இருந்து அங்க இறங்கிட்டோம், சாப்பிட்டுட்டோம், பசங்க சேஃபா இருக்காங்கன்ற இன்ச் பை இன்ச்சஸ் மெசேஜஸ் நமக்கு கன்வே பண்ணிட்டே இருந்தாங்க. பேரண்ட்ஸ் எந்த ஒரு பயமும் இல்லாம வீட்டுல பசங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு தைரியமா இருந்தோம். அண்ட் இவங்களோட கேர் அண்ட் சப்போர்ட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி புது விஷயம் வந்து ஆச்சாரியால பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா திவ்ய சிருஷ்டி, திவ்ய வித்யா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி என்னோட சின்ன பொண்ணிய திவ்ய சிருஷ்டில சேர்த்திருக்கேன். ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் வெரி வெல் இன் தட். கலர்ஸ் ஐடென்டிபிகேஷன் பண்றது அண்ட் பிக்சர்ஸ் ஐடென்டிபிகேஷன் பண்றது எல்லாமே அவர் நல்லா பண்ணிட்டு இருக்கா. தம்பியும் இந்த இயர் ஜாயின் பண்ண போறோம். வித்யா ஆல்சோ 11th 12th பண்ணக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லாஸ், பயாலஜி, பயோடெக், மெடிக்கல், கோடிங் சம்திங் எல்லாமே வந்து திவ்ய வித்யா மூலியமா ரொம்ப ஈஸியா பசங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தராங்க. இது மூலியமா பசங்க 10th 12th நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இந்த ஸ்கூல்ல நானும் ஆச்சாரியா பேரண்ட் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ப்ரௌடா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் அவர் பிரின்சிபல் மேம் அண்ட் எம்டிஜி. தேங்க்யூ.